எங்களை படைச்ச விஞ்ஞானம் என்பது பாருங்க, படைக்கப்பட்ட பொருளை அணுவணுவா பாருங்க பார்த்து கண்டுபிடிக்கிறது. மெஞ்ஞானம் என்பது பாருங்க, படைச்சவனையே கண்டுபிடிக்கிறது. அப்ப விஞ்ஞானம் பாருங்க என்னையும். அப்ப இந்த விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்தா புவனத்தை ஆளலாம். குருநாதர் அடிக்கடி சொல்ல, ரெண்டும் சேர்ந்தா புவனத்தை ஆளலாம். ரெண்டும் சேராம இருக்கு, சேராது என்று அவர் ஒன்று சொல்லி இவர் ஒன்று சொல்லுவார். அப்ப தவறுங்க. அப்ப இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்தை படைச்சவனை, படைச்ச பொருளை அணுவணுவா கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானம். படைச்சவனையே கண்டுபிடிக்கிறவர் தான் பாருங்க மெஞ்ஞானம். அப்போ அந்த படைச்சவனோட பாருங்க கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு குரு வழியில் போனாதான் படைக்கப்பட்ட விஞ்ஞானத்தில் வர எல்லா நவீன விஷயங்களையும் பாருங்க எங்களுக்கு யோசனை இல்லாமல் அந்த நவீன கருவிகளை நாங்கள் பாவிக்கலாம். அப்போ அதுக்கும் ஆன்மீகம் தான் வேணும். இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், முதற்தரமாக பாஸ் பண்ணணும்னு சொன்னாலும் உங்களுக்கு என்னையும் ஆன்ம சக்தி கூடுனா தான் நெகட்டிவான எண்ணங்கள், கோளுக்குள்ளே போக்குள்ள பயங்களோ பிரச்சனையோ ஒன்றும் வராமல் அந்த சக்தி கூடுனா தான் இருக்கும், நோயோ ஏதோ வராமல்.